வணக்கம் மக்களே! இன்னிக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 430 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல போய் 22,828க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ஸ்லயே வந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கு நிஃப்டி. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 1310 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 75,157க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 1.52% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் வந்து 0.7% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. நிஃப்டி மிட் கேப் 50யும் 1.6% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50ல இன்னைக்கு டாப் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஹிண்டால்கோ இன்னைக்கு 6.5%, டாடா ஸ்டீல் 4.9, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 4.7, கோல் இண்டியா 4.6, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் 4.12% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கு. டாப் லூசர்ஸ்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 0.78, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 0.73, டிசிஎஸ் 0.47% நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மேல கூடுதலா போட்டிருந்த 26% டேரிஃபை வந்து 90 டேஸ்க்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு அவங்க டேரிஃப் போட்டதுல வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷனலாக பார்த்தீங்கன்னா சைனா, ஹாங்காங், மெக்காவ் இதில் மட்டும் அவங்க வந்து அவங்க போடுற டேரிஃப் வந்து அப்படியே வந்து ரிமைன் ஆகுது. பட் இந்தியாவில் வந்து 26% டியூட்டிக்கு வந்து 90 டேஸ் வந்து ஹால்ட் பண்ணது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சதுனால இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ். இது வந்து வியாழக்கிழமை நமக்கு ட்ரேடிங் டே இல்லைங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு வந்து அந்த பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா சைனாவோட கெமிக்கல்ஸ்க்கு வந்து டேரிஃப் இருக்கிற காரணத்துக்காக இந்தியன் கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அத்துல், பிஏ இண்டஸ்ட்ரீஸ், எஸ்ஆர்எஃப் இதெல்லாம் வந்து 10% கிட்ட வந்து ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ இந்த டேரிஃப் ஹால்ட் காரணமா டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹிண்டால்கோ இந்த ஸ்டாக்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. சைனா மேல வந்து யூஎஸ் 125% டேரிஃப் போட்டிருக்காங்க. பதிலுக்கு சைனாவும் யூஎஸ் மேல வந்து 125% டேரிஃபை போட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து கோல்டு லோன்ஸ் மேலே, என்பிஎஃப்சிஸ் கொடுக்குற கோல்டு லோன்ஸ் மேலே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக வந்து என்பிஎஃப்சிஸ் எல்லாம் 70 to 80% வரைக்கும் கோல்டுக்கு வேல்யூக்கு வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து 75% வந்து அப் டு 75% வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு லோன் மூலமாக ஜென்ரேட் பண்ணுற வெல்த்தை வந்து ஸ்ட்ரிக்டாக எங்கே போய் சேருது, எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸ் பெனால்ட்டி கொடுக்கறது, எப்போ வந்து பாரோவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி அடைச்சிட்டாங்கன்னா கோல்டை திருப்பி கொடுக்கறதுக்கு தாமதம் பண்ணாங்கன்னா என்பிஎஃப்சிஸ் அப்போ அவங்க மேலே அதிகப்படியான பெனல்ட்டி போடுவோம். அந்த மாதிரி சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது காரணமாக வந்து முத்தூட் ஃபினான்ஸ் கடந்த 2 ட்ரேடிங் செஷனில் மட்டும் 12% கிட்ட டவுன் போயிருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இன்னைக்கு ஒரு 6% கிட்ட வந்து ரேலி. இன்னைக்கு க்ளோசிங்கில் பார்க்கும்போது 5% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் இருக்க அவங்களோட ஸ்டீல் கம்பெனிக்கு வந்து அவங்க 1600 ஜாப் கட்ஸ் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறாங்கன்னும், இது மூலமாக 500 மில்லியன் யூரோஸை வந்து அவங்க சேவ் பண்ண முடியும் பை ஃபினான்ஷியல் இயர் 27ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சில புரோக்கரேஜஸ் வந்து பாசிட்டிவாக பார்க்குறாங்க. அப்படி ஜேபி மோர்கன்ஸ் வந்து டாடா ஸ்டீலுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காரு, டார்கெட்டா 180 சொல்றாரு. மெக்வைரி வந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட்டா 156 சொல்றாங்க. சிஎல்எஸ்ஐ வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட்டா 145 சொல்றாங்க. சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட்டா 115 சொல்றாங்க. 14% கிட்ட வந்து நெகட்டிவ்ல போக வாய்ப்பு இருக்கிறதா சிட்டி சொல்றாங்க. அடுத்ததா சம்வர்தனா மதர்ஸ் அண்ட் சுமி இந்த ஷேரும் இன்னைக்கு 6% கிட்ட ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. இன்னைக்கு டேவோட எண்டிங்ல 4.6% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றது மூலமா 50 மில்லியன் யூரோ காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது மூலமா அவங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை அதிகரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
இந்த நியூஸ் வந்து சம்வர்தனாக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு இந்த ஷேர் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா இன்னைக்கு 5% கிட்ட வந்து ரேலி ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட் அவங்களோட ஆட்டோ இம்யூன் ரிலேட்டட் ஹேர் லாஸ்க்குன்னு ஒரு ட்ரக் லெக்சல்வின்ற ட்ரக்குக்கு வந்து அதோட லான்ச்சுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது வந்து கோர்ட்ல கேஸ்ல இருந்தது. ஸோ யூஎஸ் கோர்ட் வந்து அந்த பேனுக்கு வந்து பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது மூலமா வந்து இந்த ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க யூஎஸ்ல. ஸோ இது வந்து இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ அனலிஸ்ட்ஸும் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 25% வரைக்கும் கூட அப்சைட் பொட்டன்ஷியல் சன் ஃபார்மாக்கு இருக்கிறதா சொல்றாங்க. இருந்தாலும் வந்து டெக்னிக்கலி இந்த ஸ்டாக் வந்து வீக்கா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பயோகான் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு ஒரு 6% கிட்ட வந்து ரேலியை கொடுத்துருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எஃப்டிஏ வந்து இவங்களோட கேன்சர் ட்ரக்குக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பயோசிமிலர் டு அவஸ்டின்ங்கிற ட்ரக்குக்கு வந்து இது வந்து ஒரு பயோசிமிலர் தான். இது வந்து 2வது ட்ரக். இவங்க இதே மாதிரி பயோசிமிலருக்கு அப்ரூவல் வாங்குறது யூஎஸ்ல. ஸோ இது மூலமா இவங்களோட ரெவன்யூ அதிகரிக்குங்கிற காரணத்துக்காக இந்த ஷேர் இன்னைக்கு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்ததா டிசிஎஸோட Q4 அப்டேட் பார்த்துடலாம். ஸோ இந்த நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா இவங்களோட டீல்ஸ் வின் வந்து $12.2 பில்லியன் இருக்கு இந்த குவார்ட்டர்ல. கடந்த குவார்ட்டரை விட இது அதிகமா இருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து இவங்களோட ரெவன்யூ 0.8% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் 5.3% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 64,479 crores இருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி growth வந்து 4.2% இருக்கு. நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டர்ல வந்து 12,224 crores இருக்கு. இது குவார்டர் ஆன் குவார்ட்டர் 1.6% டவுன். இயர் ஆன் இயர் 2% டவுனா இருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 24.2% இருக்கு. 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து டிப்ல இருக்கு. டிசிஎஸ் வந்து ₹30 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. அடுத்ததா டாபர் அதோட ஒரு பிராண்ட் ஹஜ்மோலா கேண்டின்னு இருக்கு. அந்த கேண்டியை வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் வந்து இதை ஸ்கேனர்ல கொண்டு வந்திருக்காங்க. வெதர் இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ல வருமா இல்லைன்னா வந்து கேண்டியில வருமானு சொல்லிட்டு. ஏன்னா ஆயுர்வேதிக் மெடிசனோட ஜிஎஸ்டி வந்து 12%, கேண்டிக்கு வந்து 18% ஆஃப் டேக்ஸும் இருக்கு. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல இவங்க டாபர் வந்து அப்பீல் பண்ணதுல வந்து அது டாபருக்கு தான் ஃபேவரா அவங்க சொல்லியிருந்தாங்க. இது ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு கீழே தான் வரும்னு சொல்லிட்டு. கூடுதலா வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டாக்ஸ் டிமாண்டும் இருக்கு 110 crores. இது வந்து டாக்ஸ் ரீஅசஸ்மெண்ட் 2017 2018 உள்ளது. அந்த கேஸும் வந்து இதுக்கு போயிட்டு தான் இருக்கு இவங்களுக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து இதனால ஃபோக்கஸ்ல இருக்கு. அடுத்ததா ஃபெடரல் பேங்க் விராட் சுனில்ங்கிறவரை வந்து நேஷனல் ஹெட் ஆஃப் கன்சியூமர் பேங்கிங்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு இந்த ஃபீல்டுலேயே வந்து 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு இந்த பேங்க்ல. முன்னதா வந்து இவர் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து ஹெட் ஆஃப் கன்சியூமர் பேங்கா இருந்திருக்காரு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மக்களே.